வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அதிர்விக்கக்கூடிய செய்தியை அமெரிக்கா வெளியிட்டிருக்காங்க. இது அமெரிக்காவுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. சீனாவை பற்றி ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு எல்லைகளில் ரெண்டு பக்கமே அணு ஆயுதம் கொண்ட நாடுகள், ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சீனா அப்படின்ற போது இந்த அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா 2020 கல்வானில் நடந்த மோதலுக்கு பிறகு சீனா ஒரு அணு ஆயுத சோதனையை மிக ரகசியமாக செஞ்சுருக்காங்க அப்படின்ற அதிர்விக்கக்கூடிய தகவலை இப்போ அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய அண்டர் செக்ரட்டரி வெளியிட்டக்கூடிய, அதாவது ஒரு துணை அமைச்சர் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அதிகாரப்பூர்வமான தளத்திலேருந்து வருது. China has conducted nuclear explosive tests, including preparing for tests with designated yields in the hundreds of tons. China has used decoupling, a method to decrease the effectiveness of seismic monitoring to hide its activities from the world. China conducted one such yield-producing nuclear test on June 2022. 2020 கல்வான் நடக்குது. வித்தின் 2 வருஷத்துக்குள்ள இவங்க இந்த அணு ஆயுத சோதனையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு February 6 உலகமே பார்த்து அதிரக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது அமெரிக்காவுடைய ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் தாமஸ் டினானோ அவர்கள் இதை சொல்லியிருக்கிறாரு. இது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீகப்ளிங் முறையில், ஏன்னா அணு ஆயுதம் சோதிச்சா பூமியோடைய அதிர்வலை அப்படின்றது இருக்கும். அதை இந்த எர்த்குவேக் மானிட்டரிங் சேட்டலைட் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, சென்சர்ஸ் இருக்குது. அதன் பிறகு அதை பற்றி பேசும் பொருளாக இருக்கும். ஆனால் சைனா இதை பண்ணும்பொழுது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எதுவுமே நடக்கல. அந்த மாதிரியான ஒரு பூமி அதிர்வோ எதுவுமே நடக்கல. இது திபெத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஷிங்ஜியாங் பகுதிகளில், இந்திய எல்லையிலிருந்து இந்தியா திபெத் எல்லையிலிருந்து ஒரு 600-1000 கிலோமீட்டர் உள்ள இருக்கக்கூடிய மக்கள் இல்லாத பகுதிகளில் தான் அவங்க இதை பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த கால சோதனைகளும் இப்போ அங்கே தான் பண்ணாங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி சத்தமே இல்லாமல் பண்ண முடியுது அப்படின்ற போது இந்த டீகப்ளிங் அப்படின்ற மெத்தடை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. டீகப்ளிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு அணு ஆயுதத்தை ஒரு குகைக்குள்ளேயோ இல்லை பூமிக்கு அடியில் நீங்கள் கொண்டு போய் அதை அசம்பிள் பண்ணுறீங்க, பிறகு அதை வெடிக்க வைக்கிறீங்க, பிறகு அது அந்த பூமியோட அதிர்வலை ஏற்படும், அது எவ்வளோ அளவுக்கான பாதிப்பு இருக்குது எல்லாம் பார்த்து அந்த அணு ஆயுதத்துடைய வீரியம் எவ்வளோ கிலோடன் எனர்ஜி அதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தான் அதோடைய அடிப்படை. ஆனால் டீகப்ளிங்கில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணு ஆயுதம் வெடிக்கக்கூடிய இடத்துல டன் கணக்காக உப்பு, நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு போன்ற இந்த பொருட்களை, ரேடியேஷனை கம்மி பண்ணக்கூடிய உப்பு போன்ற பொருட்களை அதன் மேலே நிரப்பிட்டு அதை பண்ணும்பொழுது அதோடைய வெடிப்போடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய சென்சர்ஸ் அந்த வெடிக்கக்கூடிய அந்த சில மணித்துளிகள் அதை கேப்சர் பண்ணிடும். ஆனால் அந்த அதிர்வலைகள் வெளியில் வராது. அந்த அதிர்வலைகள் வெளியில் பூமியோட தட்டுகளில் மோதாத போது அங்கே அந்த பூமி நில அதிர்வு அப்படின்றது ஏற்படாது. இந்த மெத்தடை தான் இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது என்ன டைமிங்கில் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். February 5 அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த புது ஸ்டார்ட் ட்ரீட்டி, அதாவது 2 மிகப்பெரிய சக்திகள் அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அதிகமான அணு ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு முதல்ல ரஷ்யா, 2வது அமெரிக்கா. இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் ஒரு நேரடி ஒப்பந்தம் இருக்கு. இந்த நேரடி ஒப்பந்தப்படி புது அணு ஆயுதங்களை சோதிக்கக்கூடாது. இருக்கிற அணு ஆயுதங்களுடைய டிரான்ஸ்பரன்சி, யார் எங்கே வச்சிருக்கீங்க, எத்தனை வச்சிருக்கீங்கன்றது அந்த தகவல்கள் ஒரு நாடும் பரிமாறிக்கும். அதே மாதிரி இதில் அணு ஆயுதத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஏவுகணைகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒருத்தர் தாக்கக்கூடிய அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது February 5 முடிவுக்கு வருது. அந்த இப்போ இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய தேதியில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் எந்த விதமான ஒரு அணு ஆயுத ஒப்பந்தமும் இல்லாத ஒரு அபாயகரமான சூழல் இருக்குது. பட் வெகு விரைவில் அது வந்துடும். அவங்க 2 நாடுகளும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் டைமிங் கொடுத்துருக்குறது அமெரிக்கா இந்த செய்தி எப்போ அறிவிக்கிறாங்கன்னா, February 6 சைனா அணு ஆயுதத்தை சோதிச்சிருக்கிறாங்க. அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 சொல்லிட்டு 2020 ஜூன் 22 2020, அதாவது கல்வான் கிளாஷ் அப்படின்றது ஜூன் 15 நடக்குது. ஒரு வாரத்துக்குள்ளே இந்த சோதனையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 வருடம் டிலே பண்ணி இந்த நியூஸை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போவே அமெரிக்காவுக்கு தெரியும் சைனா அணு ஆயுதத்தை சோதிச்சிருக்காங்கன்ட்டு. இப்போ ஏன் சொல்கிறாங்கன்றது இந்த 2 சேர்த்து கோத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை எடுத்தோம்னா, இல்லை ஏதாவது ஒரு நாட்டுக்கு கூடிய அணு ஆயுதம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளோட அணு ஆயுதம் சேர்த்தா கூட இது இவ்வளோ ஈக்குவலாக வராது. அப்போ இந்த 2 நாடுகள் தான் உலகத்தையே கம்ப்ளீட்டாக, உலகமே அழியக்கூடிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுத சக்தியாக இருக்கிறாங்க. ஆனால்
சைனா இந்த அணு ஆயுத சோதனையை பண்ணன்னு சொல்லும் பொழுது இந்த அக்ரிமெண்ட் இரு நாடு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இல்லாம மூணாவதா சைனாவையும் உள்ள கொண்டு வராங்க. சைனாவை கட்டுப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கு. ரஷ்யாவுக்கும் நல்லா கவனிங்க, ரஷ்யா மற்றும் சீனா உற்ற நண்பர்கள், கம்யூனிஸ்ட் நாடுகள்னு சொன்னா கூட சைனா அணு ஆயுத சோதனையை பண்ண முற்படும் போது சைனா மேல அன்னைக்கு இருந்த சோவியத் ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்த இருந்தாங்க. அமெரிக்கா சொல்லி தான் அது தடுக்கப்பட்டுச்சு. அமெரிக்கால வேண்டாம், ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு உலகத்தோடைய 2 சக்திகள் கிட்ட தான் அணு ஆயுதம் இருந்தது. இந்த 2 நாடுகளும், அன்னைக்கு இருந்த சோவியத் மற்றும் அமெரிக்கா 2 நாடுகளுமே 3வது நாடு கையில அணு ஆயுதம் போறதை அவங்க என்னைக்குமே விரும்பியது கிடையாது. அந்த 3வது நாடு அணு ஆயுதத்தை சோதிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா தான். அந்த சோதனைக்கு கரெக்டா 1 வாரம் முன்னாடி ரஷ்யா அந்த அணு ஆயுதத்துடைய சோதனை நிலையம் மேலேயே ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்தணும், அன்னைக்கு இருந்த சோவியத் நடத்தணும்னு முடிவு பண்ணி அதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த உலகம் பதட்டத்தை நோக்கி போகக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா தடுத்தாங்க. அதன் பிறகுதான் சைனா அணு ஆயுத சோதனை செஞ்சு பிறகு சைனா கையில அணு ஆயுதம் வந்துச்சு. சைனாவுடைய அணு ஆயுதம் வந்த பிறகுதான் நாம் அந்த அணு ஆயுதத்தோடைய சோதனையை முடிச்சு நாமளும் அணு ஆயுத நாடா மாறுறோம். ஏன்னா எதிரிகிட்ட இருக்கும்போது நம்ம கிட்ட இல்லாம நிராயுதபாணியா இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல அமெரிக்காவும் ரஷ்யாவும் இப்ப குறிப்பா சொன்னா ட்ரம்ப்பும் புதினும் ஒரே தட்டுல வந்து இப்ப இந்த நியூஸை வெளியுலகத்துக்கு கொடுத்து சைனா ஒரு ஸ்டேபிள் நாடு கிடையாது, அணு ஆயுத சோதனையை நீங்க ரகசியமா நடத்தவே முடியாது, 2வது அணு ஆயுத சோதனை நடத்தவும் கூடாது, அது ஒரு 2வது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வேணும். இப்போ சைனா கிட்ட இந்த 3மே இல்லாத போது கடுமையான இன்டர்நேஷனல் ப்ரெஷரை சைனா மேல கொடுத்து அவங்கள ஒரு உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு வேலையை பார்க்குறாங்க. ஏன்னா அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு வரம்பு மீறிச்சுன்னா வடகொரியா, ஈரான் போன்ற நாடுகள் மேல பொருளாதார தடைகள் எப்படி விதிக்கப்பட்டதோ அந்த இடத்துல கார்னர் பண்ணி சைனாவை கொண்டு வரதுக்கான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு தான் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்புலமா ரஷ்யா நிச்சயமா இருக்கிறாங்க. இப்போ இதோட ஸ்பெசிபிக் ஒரு இது கோர் அக்யூசேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனா கண்டக்டட் ஈல்ட் ப்ரொடியூசிங் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவ் டெஸ்ட் மெஷரிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டன், அதாவது மிகப்பெரிய அணு ஆயுதத்தை சோதனை பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற குரலும் இங்க வந்திருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த செசிமிக் ஸ்ட்ரென்த், சிக்னல் ஸ்ட்ரென்த், அந்த பூமி அதிரக்கூடிய அந்த அதிர்வலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இவங்க டீகப்ளிங் இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் கேவிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு செயற்கையான ஒரு குகையை பல 100 மீட்டர் ஆழத்தில் இவங்க வந்து பூமியில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இது சிடிபிடிஓ, அதாவது காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், எந்த நாடும் அணு ஆயுதத்தை சோதனை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வரமுறை இருக்கு, அதை மீறி இவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக போட்டிருக்காங்க. இதுல ரொம்ப தெளிவா என்ன பண்றோம் அப்படின்ற பார்க்கும் பொழுது ஒரு லோ ஈல்டு, அதாவது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டன்ஸ் அப்படின்றது இவங்க சொல்லக்கூடியது அந்த சிடிபிடியோடைய வரைமுறைக்குள்ள தான் வருது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயமே இவங்க சொல்றாங்க. ஒன்று பேட்டில் ஃபீல்ட் நியூக்ளியர் வெப்பன், இன்னொன்று என்ஹான்ஸ்ட் ரேடியேஷன் வெப்பன், அதாவது நியூட்ரான் பாம்ஸ், பலமுறை அணுசக்தியை விட பவர்ஃபுல்லான ஒரு பாம். அது இது 2த்தையுமே கொண்டு வரும் பொழுது சிடிபிடிஓட இப்போ எல்லா நாடுகளுக்குமே சைனாவோட இப்போ பல நாடுகள் வர்த்தக ஒப்பந்தத்தை நோக்கி போறாங்க. ஐரோப்பா, கனடா, மெக்சிகோ, பிரேசில் போன்ற பல நாடுகள் இந்த டேகுக்குள்ள சைனாவை உள்ள கொண்டு வரும் பொழுது இந்த எல்லா நாடுகளுமே வேற வழி இல்லாம வர்த்தக ஒப்பந்தத்தை சைனா மேல போட முடியாது. சைனா மேல இன்னும் மிகப்பெரிய அழுத்தத்தை அமெரிக்கா பில்டப் பண்றாங்க இதை பேஸ் பண்ணி. இப்போ இந்த சிடிபிடிஓ அப்படின்றது மொத்தம் 337 மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் உலகம் முழுக்க வச்சிருக்காங்க. அதுல ஹைட்ரோக்வஸ்டிக், அதாவது கடல்ல இருக்கக்கூடிய அதிர்வலைகள், நில அதிர்வலைகள், இன்ஃப்ரா சவுண்டு, ரேடியோ நியூக்ளியர் டெக்னாலஜி போன்ற பல இடங்கள் இருக்கு. இவங்களை மீறி அவங்களால எந்த ஒரு நாடுமே வந்து பண்ண முடியாது. இது 1 கிலோடன் மதிப்புள்ள ஒரு அணுகுண்டு இல்லை, நீங்க சாதாரண குண்டை 1 கிலோடன் மதிப்புள்ள குண்டை சோதிச்சா கூட இது கிளியர் கட்டா காட்டி கொடுத்துரும். ரியல் லைஃப் டேட்டா இருக்கு, பல நாட்டுடைய வல்லுநர்கள் இதுல தொடர்புல இருக்கிறாங்க. அப்போ இது வந்து எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஓடைய இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் கண்டிப்பா இதை வந்து வெறும் அக்விசிஷனா அவங்க வைக்கல, இதற்கு பேக்கப்பா சில சேட்டலைட் இமேஜரிஸ் இருந்திருக்கும், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருந்திருக்கும், சிக்னல் இன்டெலிஜென்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் கையில வச்சுட்டு தான் இந்த கார்டை அமெரிக்கா பிளே பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீகப்ளிங் டெக்னிக்ன்றது மிகப்பெரிய லெவலில் யூஸ் ஆயிருக்கு. கடந்த காலங்கள்லையுமே இஸ்ரேலுமே இதை பண்ணியிருக்கிறதா அந்த காலகட்டங்களில் செய்தி வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல சைனாவோடைய இந்தியாவோட ஒரு போர்களுக்கு கிட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் அணு ஆயுதத்தை சோதிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளான நியூக்ளியர் பவர் கிடையாதுன்றத பாயிண்ட்டையும், அதே மாதிரி
இந்தியாவுக்கு இதில் ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ சைனா சோதிச்சதுன்னா இந்தியா சோதிச்சு தான் ஆகணும், இது வேற வழியே கிடையாது. அப்போ இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு அணு ஆயுத சோதனையை செய்யறதுக்கான ஒரு ஓப்பனிங் இதை கொடுக்குது. ஏன்னா எந்த ஒரு நாடும் ஒரு அண்டை நாடு சோதிக்கும் போது அந்த நாடு சும்மா இருக்க முடியாது. ஸோ ஜப்பானுக்கும் இது ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது, தென்கொரியாவுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது, ரஷ்யாவுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாத்தையும் மேலே இந்த அணு ஆயுத சோதனை நடந்தது இந்திய எல்லைக்கு அருகில் அப்படின்ற போது இந்தியாவுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த சிடிபிடி ஸ்டேட்டஸில் இவங்களை வந்து இப்போ உள்ளே கொண்டு வர்றது அப்படின்றது இதோடைய எந்த இடத்துல நடந்திருக்கும்னு நம்ம ஒரு ரஃபாக யூகிக்க முடியுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனாலிசிஸ் படி லோப் நியூக்ளியர் டெஸ்ட் அப்படின்றது கிழக்கு ஜிங்ஜியாங் பகுதியில் இருக்கக்கூடியது, பெருமளவுக்கு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு பாலைவன பகுதி, கடும் பாறைகள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல ஒரு பெரிய டனல் நெட்வொர்க்கை கிட்டத்தட்ட 30-40 வருஷமா இவங்க கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. நியூக்ளியர் வெப்பன், அணு ஆயுத வெப்பனோட எஃபெக்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஹை அண்ட் டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, பெரிய செக்யூரிட்டி பெரிமீட்டர்ஸ் இருக்குது. இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் நினச்சா கூட உள்ளே போக முடியாது, ரொம்ப ரகசியமாக இருக்கக்கூடியது ஒரு ஹை அண்ட் டெஸ்டிங் இன்ஃப்ராவுமே அங்கே இருக்குது. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டன்ஸ் அப்படின்றது சப் கிலோ டன் ரேஞ்ச் ஒரு சிறு அணு ஆயுதத்தை சோதிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் ஒரு அண்டர் கிரவுண்டில் டெட்டனேட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உலகத்தை இவங்க ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்றதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிப்ரியோட ரிப்போர்ட் படி ஜனவரி 24 எடுத்தீங்கன்னா 500 அணு ஆயுதங்கள் சைனா கிட்ட இருக்குது. 25 அது 600 மாறுது. 20% இன்க்ரீஸ் அப்படின்றது ஒரே ஒரு வருடத்தில் இருக்கும் பொழுது இவங்க அணு ஆயுதத்தை சோதிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உலகத்திலே வேகமாக அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய நாடா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீனா இருக்கு. 2030 1000க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் சீனாட்ட இருக்கும். 2035 1500க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரே நேரத்தில் அமெரிக்கா ஒரு 3 இதை கொண்டு வராங்க. 3 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஒரு சைனா ஒரு ரெஸ்பான்சிபிளான நியூக்ளியர் பவர் கிடையாது. வடகொரியா ஈரான் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்களோட அணு ஆயுதங்கள் டிரான்ஸ்பரண்டாக கிடையாது. உலகத்தோடைய சிடிபிடி கான்ட்ரோவர்ஷியல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டியை இவங்க வந்து அவமதிக்கிறாங்க. இது ஒரு ரிஸ்கியான நாடு. இந்த நாலுத்தையும் சேர்த்து எப்போ வேணாலும் அமெரிக்கா சைனா மேலே பொருளாதார தடைகளை கொண்டு வர முடியும், மிச்ச நாடுகளையும் கட்டாயப்படுத்த முடியும். இப்போ ஐரோப்பிய யூனியன் இதில் சரியாக சிக்கிக்கிட்டாங்க. கனடா, பிரேசில் போன்ற பல நாடுகள் சரியாக சிக்கிருச்சு. ஏன்னா எந்த நாட்டை வழிக்கு கொண்டு வரனாலும் நீ எப்படி அணு ஆயுதத்தை வந்து இரஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நாட்டுக்கிட்ட, நீ சோதனை பண்ணுற நாட்டுக்கிட்ட நீ போய் வர்த்தக ஒப்பந்தம் போடுற அப்படின்ற போது சைனா மேலே ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியை இவங்க கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்தியா ஒரு வேளை சோதனை பண்ணியிருந்தாங்கன்னா சைனா அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம். இந்தியா எந்த சோதனையும் பண்ணல. இந்தியாவால் இப்போ சைனாக்கு ஒரு அணு ஆயுத ரிஸ்க் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம ரேஞ்சை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். சைனா தரப்புலேருந்து வர்றது என்னென்னா, அக்னி 3 இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சோதனை செஞ்சோம். 3500 கிலோமீட்டர் சைனாவுடைய கணிசமான பகுதிகளை நம்மளால் தாக்க முடியும் அணு ஆயுதத்தை வச்சு. அக்னி 5 நம்ம கிளைம் பண்ணுற ரேஞ்சு 5500, சைனா சொல்லக்கூடியது 8500. ஸோ எங்களுக்கு வந்து ஆபத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் இந்தியா ஒரு அக்ரஸராக என்றைக்குமே நம்ம பார்க்கல. அதே நம்ம அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணல. ரெண்டாவது, நமக்கு இருக்கக்கூடிய அணு ஆயுதம்ன்றது நம்ம நாட்டை தற்காக்கிறதுக்கு. வாழ்ந்து மறந்த தெய்வம் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது, என் நாட்டு மக்களையும் என் நாட்டையும் நான் பாதுகாக்கணும், இதை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதா அன்னைக்கு அவர் சொன்னார். ஸோ அந்த இடத்துல இப்போ இந்த ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் படி, ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி, இந்த 2 நாடுகளுடைய அக்ரிமெண்ட் 2010 ஏப்ரல் 8 கையெழுத்தாச்சு. இந்த அக்ரிமெண்ட் படி 4 முக்கியமானது. 1550 தான் அதிகமான அணு ஆயுதங்கள், அதுதான் லிமிட், அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்க கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 700 டெலிவரி வெஹிக்கிள்ஸ், இந்த அணு ஆயுதத்தை எடுத்து செல்லக்கூடிய பாம்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை மிசைல்ஸாக இருக்கட்டும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி 800க்கும் அதிகமான லான்ச்சர்ஸ் இருக்கக்கூடாது. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வேணும். அமெரிக்கா சைனா, அதாவது ரஷ்யா வெரிஃபை பண்ணும், ரஷ்யா அமெரிக்கா வெரிஃபை பண்ணும் அப்படின்ற போது இப்போ ஷி ஜின்பிங் இந்த இடத்துல நல்ல ஒரு வியூகத்தில் சிக்கிக்கிட்டாப்புல. என்னதான் இவங்க ரஷ்யா கூட நட்புன்னு சொன்னால் கூட ரஷ்யா இதோடைய முழு உடன்பாட்டத்தோடு தான் போகுது. ஸோ இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. ஒருவேளை இது உடனடியாக இந்தியா செய்ய முடியாது, ஒருவேளை சைனா இந்த அமெரிக்க ரஷ்யாவோட ஸ்டார்ட் ட்ரீட்டியில் உள்ள வர மறுத்தாங்க அப்படின்னா ஒரு அணு ஆயுதத்தோடைய போட்டியாக இது மாறிடும். நிச்சயமாக அந்த இடத்துல இந்தியா சோதனை செஞ்சு தான் ஆகணும். இந்தியாவுடைய கடைசி சோதனை 1999 ஸ்மைலிங் புத்தா. மீண்டும் புத்தர் சிரிப்பாரா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.